நேர்களே, நம்ம இந்த பகுதியில் ஒரு விசேஷமான பார்க்குறோம். சில பேருக்கு அடிக்கடிக்கு யூரின் பாஸ் பண்ண வேண்டிய நிலைமை. சில லேடிஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் அடிக்கடிக்கு போயிட்டு வருவாங்க. யூரின் கண்ட்ரோல், பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? பாருங்கள், ஜோதிடம் என்ன சொல்லுகிறதுன்னா, ராகு சனி கெட்டு போனால் அல்லது லக்னாதிபதி ராகு சனி உடன் 6, 8, 12 இருந்தால் இவர்களுக்கு தீக்ஷணமான உணவை அவர்கள், அதாவது ரொம்ப மிளகா இருக்கிற மாதிரி ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றவங்க அடிக்கடிக்கு தண்ணீரை குடிப்பாங்க. அடிக்கடிக்கு தண்ணீர் குடிக்கிறனால அது எங்கே பிளாடரில் போய் நிற்கும். பிளாடரில் போய் நின்னால் அடிக்கடிக்கு யூரின் பாஸ் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகும். இவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாஸ்து டிஃபெக்ட் இருக்கும். சமையல் உரிய டிஃபெக்ட் இருக்கும். ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம்னு சொன்ன மாதிரி பாபகிரகத்துடன் ராகு சனி காம்பினேஷன் எல்லாமே இருக்கும். லக்னாதிபதியும் இருக்கும். இவங்க வந்து படுக்கிறதே வந்து சரியான திசையில் படுக்க மாட்டாங்க. தென் கிழக்கில் போய் படுப்பாங்க அல்லது வடக்கில் போய் படுப்பாங்க. கலர் காம்பினேஷன் சரியாக இருக்காது. அவங்க போடுற துணியில் ப்ளூ அதிகமாக இருக்கும். அவங்க போடுற துணியில் ப்ளூ அதிகமாக இருக்கும். டார்க் ஷேடு அதிகமாக இருக்கும். பால் கம்மியாக குடிப்பாங்க. தயிர் கம்மியாக சாப்பிடுவாங்க. சில பங்களாவில் வாழ்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு திசை சரியாக இருக்காது. தென்மேற்கு திசை சரியாக இருக்காது. அங்கே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஏதாவது கார்டன் மாதிரி இருந்து அங்கே வந்து தண்ணீர் தொட்டி, பூமிக்கு அடியில் கிணறு, போரிங் இதெல்லாமே இருக்கும். சில வீட்டுகளில் யங் சாப்புக்கு வருது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தென்கிழக்கு சரியில்லை என்ற அர்த்தம். தென்கிழக்கில் வாட்டர் இருக்கும், டாய்லெட் இருக்கும், வாட்டர் இருக்கும், டாய்லெட் இருக்கும், போரிங் இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாமே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். குல தெய்வத்துடைய தோஷங்கள் உருவாகுது. இதனால் நீங்கள் என்ன செய்தால் இதிலேருந்து விடுதலை வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும். சார், எனக்கு குலதெய்வம் தெரியவில்லை என்றால் பகவான் கிருஷ்ணன், விஷ்ணு குலதெய்வமாக கும்பிடுங்க. ஏன்னா நாராயணிலேருந்து தான் எல்லாமே உற்பத்தி. அதனால் பகவான் கிருஷ்ணனை குலதெய்வமாக கும்பிடுங்க. உங்கள் இஷ்டம் எந்த கோயில், ராமர், கிருஷ்ணர் கோயில், பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. புதன்கிழமை கண்டிப்பாக கோயில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணிங்க. லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணியுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு வாட்டி டாய்லெட் போயிட்டு வந்துடுங்க. உங்கள் சாப்பாடில் வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்துடுங்க. சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் வெல்லம் சாப்பிடுங்க. நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.